வணக்கம். ஆ போன வீடியோல வந்து நம்ம நெறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நான் வந்து கேட்டிருந்தேன். ஆ "மூவனா ஒரு கேள்விக்குறி. அந்த படத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுல உள்ள உங்களுடைய விமர்சனங்கள கேட்டிருந்தேன். ஸோ அத வந்து சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அடுத்த வீடியோல நம்ம என்ன படத்த பத்தி பேச போறோம் அப்படின்னா, 16 வயது நிலை. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுலயும் நெகட்டிவ் கேரக்டர் தான். ஒரு வில்லன் கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் வந்துட்டு பேசலாம். நம்ம தலைவர் வந்து 16 வயது நிலையில பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர்ல, அதுல உங்களுக்கு பிடித்தமான ஒரு சீனோ, இல்ல பிடித்தமான ஒரு டயலாக்கோ எது அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வாரம் வந்து யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரபாகரன் சார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. புவனா ஒரு கேள்விக்குறி படத்த பத்தி. "வணக்கம் சிஸ்டர். எனது பார்வையில் புவனா ஒரு கேள்விக்குறி. தலைவர் பெயர் சம்பத், சிவகுமார் சார் பெயர் நாகராஜ். வித்தியாசமான வில்லனாக மட்டுமல்ல, நல்ல குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் தன்னால் சிறப்பாக நடிக்க முடியும் என தலைவர் நிரூபித்த முதல் படம் இது. தலைவர் பேசிய இந்த டயலாக் அப்போ பெரிய ஹிட். நாகராஜனே, கடப்பாரைய முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடிச்சா ஜீரணம் ஆயிடும்னு நினைக்கிறீங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் உங்க வயித்த கிழிச்சிடும். விரலில் சிகரெட்டை வைத்துக்கொண்டு ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள பாட்டில் நெஞ்சை அள்ளுவார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகா இருக்கும் உண்மையிலேயே. விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பாடலில் உயிரில் கலந்தே விடுவார். தலைவருக்கு இளையராஜா அமைத்த இசையமைத்த இரண்டாவது படம். தலைவருடைய மறக்க கூடாத படங்களில் இதுவும் ஒன்று. அவர்கள் படத்திற்கு நான் எழுதிய பதிவை ஏன் படிக்கவில்லை சிஸ்டர்? சரியில்லையா? முடிந்தால் படிக்கவும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புவனா ஒரு கேள்விக்குறி படத்த பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அதுல வரக்கூடிய 2 பாடல்கள் உண்மையிலே வந்து நம்ம வாழ்க்கையோட அ அப்படியே இணைஞ்சு போற மாரியே அந்த பாட்டு இருக்கும். "ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையும் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. நம்மலாம் நெனச்சுக்கிறோம், "என் வாழ்க்கைக்கு நான் தான்டா கிங்கு" அப்படிங்கிற மாரிலாம் டயலாக்லாம் போடுவோம். ஸ்டோரிலலாம் அந்த மாரிலாம் வைப்போம். உண்மையிலேயே வாழ்க்கையில வந்து பார்த்தா தான் தெரியும் வாழ்க்கை என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறது. அது மாரி தான் "ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாரி "உயிரிலே கலந்தது" அந்த சாங் வந்து எப்ப கேட்டாலும் ரொம்ப வந்து ஒரு ஸ்வீட்னஸோட இருக்கக்கூடிய சாங் நெறைய இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. எப்ப கேட்டாலும் அந்த மெலோடிஸா ஒரு லவ் சாங் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அது அப்படியே மெல்ட் ஆயிரும் அந்த சாங் கேட்கும்போது. அதுக்கப்புறம் அந்த லவ் வந்து ட்ராஜடில முடிஞ்சிரும் அந்த படத்துல. ஆனா அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அழகா எடுத்திருப்பாங்க. ரொம்ப ஃபிளாட்டா தான் எடுத்திருப்பாங்க. ரொம்ப டீட்டெயில் அப்படி இப்படி லவ் சீன்ஸ்லாம் வச்சு எடுத்து அந்த மாதிரிலாம் இல்ல. சும்மா ஃபிளாட்டா எடுத்திருப்பாங்க. ஆனா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆ கடைசியா வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர்கள் படத்துக்கு வந்து இவங்க வந்து பிரபாகர் சார் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்களாம். நான் படிக்கல அப்படின்னு போட்டிருக்காங்க. நானும் திருப்பி போய் பார்த்தேன். கமெண்ட் இல்ல அங்க. நிஜமாவே இல்ல சார் அங்க கமெண்ட். நான் திருப்பியும் அந்த வீடியோல போய் செக் பண்ணேன். அவர்கள் பத்தி கேட்டேன். அதுல வந்து 2 பேர் தான் வந்து அவர்கள் மூவிய பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அத நான் படிச்சுட்டேன். மேபி நீங்க வேற ஏதாவது வீடியோஸ்ல போட்டிருக்கீங்களான்னு நான் செக் பண்றேன். இருந்ததுன்னா நான் வந்து உங்களுக்காகவே தனியா ஒரு வீடியோ அதுக்காகவே பண்ணி உங்களுடைய கமெண்ட் மட்டுமே நான் வந்து வாசிக்கிறேன். இல்லன்னா கூட திருப்பியும் அது நீங்க இந்த வீடியோல கூட டைப் பண்ணீங்கன்னா, அது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக வாசிக்கிறேன். ஓகேவா? வாசிக்க கூடாதுன்னுலாம் ஒண்ணும் இல்ல. அதுல கமெண்ட் இல்ல அப்படிங்கிறது தான். நான் திருப்பியும் தேடி பார்த்தேன். இந்த கமெண்ட் படிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு சார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இந்த கமெண்ட் இப்பவே வாசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். அந்த வீடியோல இல்ல. மேபி அது அ உங்களுக்கு தெரியாம டெலீட் பண்ணியிருக்கலாம். இல்ல டெலீட் ஆயிருக்கலாம். அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. நீங்களும் ஒரு தடவ எனக்காக ஒரு தடவ செக் பண்ணிட்டு அந்த வீடியோல கமெண்ட் இருக்கா? நீங்க போட்ட கமெண்ட் அந்த வீடியோல இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ. அது உரிமையா கேட்கிற அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போட்ட கமெண்ட்ட ஏன் நீ வாசிக்கல? அப்படின்ற மாரி இந்த மாதிரியான ஒரு ரசிகர்கள்லாம் கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம சேனலுக்கு வந்து எனக்கு நான் வாசிக்கிற கமெண்ட்ஸ்க்கு இப்படி வந்து ஒரு ரசிகர் கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரொம்ப நன்றி திரு பிரபாகர் அவர்களே. அடுத்ததாக வந்து
ரஜினி மல்லேஸ்வரன் சார் வந்து சொல்லியிருக்காங்க, வணக்கம் சகோதரி, புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் தலைவர் பெயர் சம்பத், துணி வியாபாரியாக நடித்திருப்பார். நண்பராக சிவகுமார், பெயர் நாகராஜ். தலைவருக்கு கிடைக்கும் வருமானம் போதும் என்று இருப்பார். நாகராஜ் பேராசை பிடித்தவராக நடித்திருப்பார். தலைவர் அன்பு, பாசம், கட்டுப்பாடு என்று வாழ்ந்து கொண்டிருப்பார். நாகராஜ் பெண்கள் விஷயத்தில் மிக மோசமாக இருப்பார். சம்பத் விஜி என்ற பெண்ணை காதலிப்பார். அந்த பெண் காளை மாடு துரத்தி வந்து கிணத்தில் விழுந்து விடுவார். தலைவர் காப்பாற்றுவார். ஏதாவது உயிர் பிழைக்க முடியாத நிலைமை. சம்பத் நீங்கள் வேறு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இறந்து விடுவார். இந்த காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கும். உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது, நம்ம நம்ம லைஃப் இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து இழந்துடுறது, இனிமே நம்ம லைஃப்ல அவங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நிறைய பேர் இந்த விஷயத்தை கடந்து வந்திருப்போம். அதாவது மரணம் பிரிக்காட்டாலும் கூட வேற காரணங்களால பிரிஞ்சு வந்திருப்போம். இவங்கதான் நம்மளுக்கு லைஃப் அப்படின்னு நினைச்சு பார்த்த ஒருத்தர் வந்து நம்ம லைஃப்ல இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது லைஃப் லாங் நம்மளுக்கு அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப வந்து டச்சிங்கா இருக்கும். அவங்க வந்து சாக போறோம் தெரிஞ்சுட்டு நீங்க வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. எப்பவுமே வந்து நம்ம மனசு வந்து அப்படிதான் இருக்கும். இப்ப நம்மளோட லைஃப் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, நம்மளை நம்பி ஒருத்தர் இருக்காங்கன்னா நீ என்ன நினைச்சிட்டு நீ வந்து ஃபீல் பண்ணாத, நீ வேற ஒரு லைஃப் தேடிக்கோ, நல்லபடியா வாழு அப்படிங்கறது தானே வந்து நம்ம நார்மலா நினைப்போம். அந்த கேரக்டரும் அந்த மாதிரிதான் நினைச்சு அந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. சோ அது வந்து இந்த காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு இருவரும் வியாபாரம் சம்பந்தமாக திருநெல்வேலிக்கு ரயிலில் செல்வார்கள். அந்த ரயிலில் புவனா அவங்க அண்ணனை பார்ப்பார்கள். வந்து கோயிலுக்காக நன்கொடை பணத்தை பெட்டியில் கொண்டு வந்திருப்பார். ஒரு கட்டத்தில் அவருக்கு நெஞ்சுவலி வந்து இறந்து விடுவார். அந்த பணத்தை நாகராஜ் தந்திரமாக போலீசிடம் சொல்லாமல் மறைத்து விடுவார். பிறகு ஊருக்கு சென்றதும் அண்ணனை பற்றி விசாரிக்க புவனா வருவார். பிறகு நாகராஜ் புவனா அவர்களுக்கு காதல் மலரும் கற்பமாகி விடுவார். அதை கலைக்க சொல்லி மருத்துவரிடம் கூட்டு போவார். நாகராஜ் முடியாது என்று புவனா மறுப்பார். பிறகு பணத்திற்காக தன் முதலாளி மகளையே திருமணம் செய்து கொள்வார் நாகராஜ். புவனாவை கொன்று விடுவேன் என்று சம்பத்திடம் சொல்வார். அது நடக்கக்கூடாது என்று தலைவர் புவனாவை திருமணம் செய்து கொள்வார். அவர்களுக்கு எந்த ஒரு தப்பான விஷயம் நடக்கவில்லை. புவனாவும் சம்பத்தை கடவுள் என்ற ஸ்தானத்தில் வைத்திருப்பார். நாகராஜ் செய்த பாவம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. ஆனால் புவனா குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க நினைப்பார்கள். அதற்கு புவனா சம்பத் சம்மதிக்க மாட்டார்கள். குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும். அந்த ஒரு இதுல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த அந்த மாதிரிதான் நீ வந்து நிறைய குழந்தைகளை வந்து கருவிலேயே அழிச்சிட்ட, ஆனா உனக்கு வந்து கல்யாணம் ஆக்கி குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில உனக்கு வந்து குழந்தை பிறக்க முடியாம ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் என்ன சொல்றது, நீ இந்த மாதிரி பாவம் பண்ணா உனக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கறத சொல்றதுதான். நம்ம நல்ல வழியில நடக்கணும் அப்படிங்கறதான் வந்து அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும். மருந்து வாங்கி வர வெளியில் செல்வார். வரும்போது தலைவருக்கு நெஞ்சு வலி வந்துவிடும். எப்படியோ சமாளித்து குழந்தைக்கு மருந்து வாங்கி வந்து விடுவார். வீட்டில் வந்ததும் அவர் இறந்து விடுவார். இந்த காட்சி என்னால் மறக்கவே முடியவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டார் அவங்க வந்து ஏதோ ஒரு படத்துல அவங்க வந்து இறந்து போற மாதிரியான ஒரு காட்சி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால தாங்கவே முடியாது. அதாவது இந்த முத்து திரைப்படம் இருக்கு இல்லையா? முத்து திரைப்படம் வரும்போது நான் ரொம்ப ஸ்கூல் அப்பதான் போக ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப சின்ன பொண்ணு அப்போ. அந்த படத்தை போய் பார்த்துட்டு தியேட்டர்ல போய் கூட்டு போயிருந்தாங்க வீட்டுல. போய் பார்க்கும்போது அதுல வந்து அந்த தலைவரை வந்து அடிச்சு வீட்டுல இருந்து துரத்துவாங்க பாருங்க. அப்ப அந்த சீன்ல அப்படியே தாத்தரையா கண்ணீரா கொட்டுது எனக்கு. அவ்வளவு சின்ன வயசுல நான் அது வரைக்கும் எந்த டிவி பார்த்தோம், சினிமா பார்த்தோம், எதுவுமே அழுததே கிடையாது. நான் அழுத ஃபர்ஸ்ட் சீன் வந்து பார்த்தா அது வந்து இந்த முத்து படத்துல வந்து அவர் அடிச்சு துரத்தும் போது அந்த விடுகதையா அந்த வாழ்க்கைன்னு அந்த பாட்டு வரும் பாருங்க. அந்த சீன்ல தான் வந்து அப்படியே தண்ணியாவது ஃபர்ஸ்ட் நான் ஒரு சினிமாவை பார்த்து அழுதேன் அப்படின்னா அதுதான். அது வந்து எப்பயோ விவரம் தெரியற வயசுலாம் முன்னாடி ரொம்ப சின்ன பொண்ணு அப்பெல்லாம். அப்போ வந்து அதை பார்த்து வந்து அழுதேன். அப்போல இருந்து இப்ப வரைக்கும் தலைவர் தான் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி. அததான் நமக்கு பிடிச்ச ஸ்டாருக்கு வந்து ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங் தான். நம்மளுக்கு தெரியும் அது ஆக்டிங் தான் அப்படின்றது. இருந்தா கூட அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மனசு தாங்காது. சோ அததான் சொல்லியிருக்காங்க. இந்த காட்சி என்னால் மறக்கவே முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதுதான். அதாவது மருந்து வாங்குறதுக்காக போவாங்க. வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடும். அதாவது கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகும் பொழுது இவருக்கு வந்து செஸ்ட்ல வந்து அடிபட்டுரும்.
அதை வந்து அவர் கவனிக்க மாட்டார். கவனிக்காம மருந்து கொண்டு போய் கொடுக்கணுமே அப்படிங்கிற அவசரத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேக வேகமா வந்து வீட்டுல வந்து மருந்து கொடுத்து அந்த குழந்தைய வந்து காப்பாத்திடுவாங்க. பட் இவங்களோட செஸ்ட்ல அடிபட்டதுனால அவங்க வந்து அங்க இறக்க நேரிடும். அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டோம். நீ வந்து ஃபர்ஸ்ட் நாகராஜ் அவங்களோட அவங்கள நம்பி ஒரு குழந்தைய பெத்துக்கிட்ட, கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இவர் நிறைய வாட்டி சொல்லுவார், நம்ம வந்து நார்மலான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழலாமே, ஏன் நீ வந்து அந்த இத ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க அவங்க ரூம்ல, இந்த ஸ்கிரீனை வந்து ஏன் எப்ப பாரு ஸ்கிரீனை போட்டு போட்டு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து அவங்கள வந்து ஒரு கடவுள் ஸ்தானத்துல வச்சிருக்கேன், என்னால அப்படியெல்லாம் அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல அதை சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த டிஸ்கஷன் வந்து இவங்களுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமா, இதுக்கப்புறம் புவனோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இந்த படத்தை முடிச்சிருவாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இந்த படத்துல நம்ம நார்மலா நடக்கக்கூடிய லைஃப்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு யார நம்ம வந்து விரும்பினாலும் சரி, லவ் பண்றாங்க இல்லையா, நீ யார வேணா லவ் பண்ணிக்கோ, ஒரு லிமிட் தான் நம்ம பழகுறதுக்கு, அது லிமிட் தாண்டி நம்ம வந்து எப்பவுமே பழகக்கூடாது அப்படிங்கறது வந்து இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க. இதுல ஒரு லிமிட் தாண்டி ஒரு பையன் பழகுறான் அப்படிங்கிறதுக்காக பொண்ணு வந்து லிமிட் தாண்டி பழகவே கூடாது அப்படிங்கறது வந்து இந்த படத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அப்படி பழகணும் அப்படின்னு சொன்னா நம்ம லைஃப் வந்து கேள்விக்குறிதான் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இதுல காமிச்சிருப்பாங்க. சோ அது உண்மைதானே. நம்ம வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அங்க வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் ஒரு லிமிட் தாண்டி நம்ம வந்து பழகாம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது, அவ்வளவுதான். இந்த படத்துலயும் அதேதான் வந்திருக்கும். அவங்க சொன்ன மாதிரி இந்த கடப்பாறைய முழுங்கிட்டு ஜீரணமாயிரும் நினைக்கிறேன், அந்த ஒரு டைலாக் வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக். நம்மளுமே அப்படிதான். நம்ம செய்யக்கூடிய அந்த பாவங்கள் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அவ்வளவு பெரிய தண்டனையா கிடைச்சிட போகுது அப்படின்னு நினைச்சுதான் நிறைய பேர் வந்து நிறைய பாவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் வந்து உலகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, என்னடா இப்படி எல்லாம் பண்றாங்க, கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்து நிறைய பாவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கே வந்து திருப்பி நடக்கும் போதுதான் வந்து அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லுவாங்கன்னா, போன ஜென்மத்துல நம்ம பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப தப்பு பண்ணமோ அப்பவே தண்டனை கொடுத்தாதானே இதுக்குதான் தப்பு பண்ணோம்னு தெரியும். போன ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல தண்டனை கொடுத்தா நான் என்னடா தப்பு பண்ண, ஏன்டா அப்படி கஷ்டப்படுற அப்படின்னு தான் புலம்பணும்னு தோணும். சோ அந்த மாதிரிதான் வந்து இதுல வந்து டைலாக் எல்லாம் இருக்கும். சோ நல்லா இருக்கும், படம் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். ஓவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தலைவரோட கேரக்டர் வந்து லிமிட்டடா, எனக்கு இன்னைக்கு ₹100 வேணுமா, நான் ₹100 சம்பாதிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா வந்து நாகராஜ் கேரக்டர் அப்படி கிடையாது. நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிசினஸ் மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்கும். சோ பிசினஸ பொறுத்தளவுல நாகராஜோட மைண்ட் செட் இஸ் ஓகே. அவங்க வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே. பட் அதை தாண்டி அவங்க லைஃப்ல என்ன பண்றாங்க, பொண்ணுங்க கூட எல்லாம் நிறைய விஷயங்கள் இது பண்றாங்க இல்லையா, சோ அதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல பண்ணக்கூடாது அப்படிங்கறத காமிச்சிருப்பாங்க. நான் வந்து எப்படின்னா, தலைவர் கேரக்டர் மாதிரிதான். இந்த மாசத்துக்கு இவ்வளவு வேணுமா, இவ்வளவு சம்பாதிச்சா போதும், இதுக்கு மேல நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் நான் வந்து என் லைஃப்ல அப்படிதான் இருப்பேன். இவ்வளவு வேணுமா, ₹10,000 வேணுமா, ₹10,000 சம்பாதிச்சா போதும், அதுக்கு மேல தேவையில்லை எனக்கு. வாய்ப்புகள் இருக்கும், சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இருந்தா கூட நான் வந்து அதை வந்து போதும்பா அப்படின்னு விட்டுருவேன். அது ஒரு சோம்பேறித்தனம் கூட வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி இந்த கேரக்டர் பார்க்கும்போது என்னைய பார்த்த மாதிரியே இருக்கும் தலைவரோட கேரக்டர் பார்க்கும்போது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த கேரக்டருக்கும் எனக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். அதனால அந்த அந்த கேரக்டர் கூட இன்னைக்கு இவ்வளவுதான் எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா அவ்வளவுதான் நான் வேலை செய்வேன், அவ்வளவுதான் சம்பாதிப்பேன், இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எக்ஸாக்ட்லி நான் அப்படிதான் இருப்பேன். ஸோ அந்த அந்த கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன பாக்குற மாதிரியே இருக்கும் நிறைய இடங்கள்ல. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து ரஜினி மல்லீஸ்வரன் சார் வந்து 2-3 கமெண்ட் போட்டிருக்காங்க, கடகடன்னு வாசிச்சிடுறேன் ஓகேவா. அடுத்தது என்ன போட்டிருக்காங்கன்னா, தலைவர் என்ன ஒரு அற்புதமான நடிப்பு, முதலில் காதலித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவில்லை, பிறகு திருமணம் செய்த பெண்ணுடன் எந்த இன்பத்திற்காகவும் ஆசைப்படாமல் தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு நடித்திருப்பார். இறுதியில் புவனின் வாழ்க்கை தான் ஒரு கேள்விக்குறியாகவே மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கமெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, எனக்கு இந்த படத்தில் மிகவும் பிடித்த காட்சி என்றால் தலைவர் ஒரு டயலாக் சொல்வார், கடப்பாறையை முழுங்கிட்டு அதற்கு கசாயம் வச்சு குடிச்சா சரியா போயிடும் நீ நினைக்கிற, அது ஒரு நாள் உன் வயிறை கிழிச்சிரும் என்று சொல்வார். அவர் சொன்னது உண்மைதானே, நாம செய்யற பாவம் ஒரு நாள் நம்மளையே அழித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானே. நான் இப்பதான் சொன்னேன், நம்ம வந்து என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு தெரியாமலே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். துணிஞ்சு பண்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா,
இப்போலாம் வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் பார்த்தோம்னா, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அத பண்றேன். அவ்வளவுதான். அது சரியோ தப்போ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அது யார பாதிக்குதோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் எனக்கு பிடிச்சத செய்றேன். என்னை இந்த தவறான பாதைக்கு போகாத வரைக்கும் ஓகே. தவறான பாதைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இளைஞர்கள் வந்து எந்த மாதிரியான அவங்களோட வாழ்க்கை வந்து எந்த மாதிரியான திசையில வந்து திரும்பும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது இல்லையா? நெறைய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா தேவை மனுஷனுக்கு. அது இல்ல அப்படின்னா, அப்புறம் வந்து எப்படி எப்படிலாமோ ஆயிடும் லைஃப். ஸோ பார்த்து கண்ட்ரோலா இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து ரஜினி முருகன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனித கடவுள் தலைவர் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்தில் வரும் கடப்பாறையை முழுங்கிட்டு செ செமித்து விடுவேன் என்று நினைக்காதே அது வயித்தை கிழிச்சிட்டு வந்துரும். அந்த வசனம் மொத்தத்தில் படமே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வசனம் தான் இப்ப வந்து நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அதுதான். படத்துல வந்து ஓவரால் அந்த படம் ஃபுல்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு வசனத்திலேயே நம்மளுக்கு வந்துரும். நீ வந்து நிறைய பாவம் பண்ணிட்டு, நிறைய வந்து பிசினஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு, நல்லா வாழ்ந்துரலாம்னு நினைச்சிட்டு இருந்த. அது வந்து கண்டிப்பா நடக்காது. நீ என்ன பாவம் பண்றியோ அதுக்கு உண்டான விஷயங்கள நீ வந்து சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம். விதைச்சா வினைய அறுவடை பண்ணணும். தெனை விதைக்கிறவங்க மட்டும்தான் தெனைய அறுவடை பண்ண முடியும். சோ அதுதான் வந்து ஓவரால் இந்த படத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க. தலைவரோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தா இதுல வந்து ஒரு ஒரு கிளியர் கேரக்டரா இருக்கும். என்னதான் வந்து படம் ஃபுல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரியே காமிச்சிட்டு இருந்தா கூட அந்த கேரக்டரோட வந்து அந்த நேச்சர் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காதலி இருந்தாங்க. அவங்களுக்காகவே வந்து வாழணும்னு நெனச்சாங்க. அது நடக்கல. சரி ஒரு நண்பன் இருக்கிறான். அவனுக்காகவே வாழுவோம் கண்ண மூடிட்டு. அதுல வந்து ஒரு டயலாக் வரும். "நீ என்ன சொல்றியோ நான் பண்றேன்." அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ரெண்ட் என்ன சொன்னாலும் நான் பண்றேன் அப்படிங்கிற மாரி ஏத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போவாங்க. அப்ப அந்த நண்பன் தான் காப்பாத்துறான். சோ அந்த காப்பாத்துன அந்த நிமிஷத்துல இருந்து அந்த நண்பன் என்ன சொல்றானோ அத கேட்டு வந்து இவர் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த படம் ஃபுல்லா வரும். அதுக்காக தான் அவருடைய லவ்வரை இவரு கல்யாணம் பண்ணிப்பார். நீ கொலை பண்றேன்ற ஒரு பொண்ணு, அது வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அத போய் கொலை பண்றேன்றியே. பரவால்ல நானே வச்சு வாழ்ந்துட்டு போறேன். நீ போய் உன் வேலைய பாரு அப்படின்ற மாரி அது தேவையே இல்லாம நான் வந்து பழிய ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாரி ஏத்துக்குவாங்க. ஃப்ரெண்டுக்காக பண்றாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு காதலி மேல அதிக அன்புள்ள, அக்கறையுள்ள ஒரு மனுஷன். ஒரு ஃப்ரெண்டுக்காக கண்மூடித்தனமா என்ன வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். கடைசியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்காக அத காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே உயிரை விட்ட ஒரு மனுஷனோட கேரக்டர் தான் வந்து இங்க தலைவர் வந்து பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். ஹேர் ஸ்டைல்லாம் வந்து அப்பவே வந்து இப்ப இருக்கிற மாதிரியான ஹேர் ஸ்டைல் ரொம்ப வலிச்சு சீவிட்டு அந்த மாதிரி நார்மலான ஹேர் ஸ்டைல் இல்ல. இவரோட ஹேர் ஸ்டைல் தான் இருக்கும். ரொம்ப ஸ்டைல் எல்லாம் இதுல கிடையாது. ஆனா அப்படி பேசும்போது கையை நீட்டி பேசுறாரு. அந்த கடப்பாறை முறுகி இந்த ஜீரணமாக்குன்னு நினைக்கிறத வந்து வயித்தை கிழிச்சிருன்னு சொல்லும்போது சைட்ல கையை காமிக்கிறது. அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலா வந்து காமிப்பாரு. ஸ்டைலா பேசுவாரு. டயலாக் டெலிவரி, அவருடைய ப்ரொனன்சியேஷன் எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து நல்லா இருக்கும். ஓவரால் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாருமே லைஃப்ல வந்து பாதை மாறி போகவும் அப்படின்னு நினைக்கவே மாட்டோம். அப்படி ஒரு திரைப்படம். இதுல வர நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப்லயும் நிறைய கனெக்ட் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து அப்படியே என்னைய பாக்குற மாதிரி இருக்கும். என்னுடைய மேல் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ நிறைய அப்படியே எல்லாமே நான் பண்ண மாட்டேன். 90% அந்த கேரக்டருக்கும் எனக்கு ஒத்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். சோ பூனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது எனக்கும் மறக்க முடியாத ஒரு படம். அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போற திரைப்படம் வந்து 16 வயது நிலை. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டோரி அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுல எந்த சீன் பிடிக்கும், எந்த டயலாக் பிடிக்கும், எந்த இடத்துல தலைவர் பாக்குறதுக்கு அழகா இருந்தாரு அது எனக்கு பிடிச்சிருந்தது, இல்ல இந்த இடத்துல வில்லத்தனம் அழகா இருந்தது, அவருடைய நடிப்பு அழகா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல நான் வந்து அதை வாசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருங்க. சின்ன சின்ன கமெண்ட்ஸ் நம்ம வீடியோல வந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ பண்றேன். அதுவும் பாருங்க. சோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காம நம்மளுடைய இந்த வெற்றி பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திக்கிறது வரை பாய்.